அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் சேஃபாக சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சாஜிஸ் வேர்ல்டு. 2-3 நாளாக நல்ல மழை. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லை, கிளைமேட் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ்னு கொஞ்சம் நார்மல் ஆகிக்குது. மார்னிங் பேபி ஏர்லியாக எழுப்பியிருந்தாங்க. அது சொல்லிட்டு வீட்டு வேலையில் முதலையை முடிப்போம்னு நினச்சேன். என் அந்தி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கணும்னு நினச்சி ஒரு 1 வீக்காக பெட்ஷீட்டை மாற்ற கிடச்சில்ல. அப்போ இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் மாற்றிட்டு வாஷிங் மிஷினுக்கு உடுப்பை போடுவோம்ட்டு நினச்சி டக்குன்னு பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டேன். எப்போவுமே சுபகுக்கு மம்மா தான் எழும்பி டீ ஊற்றி வைப்பாங்க. அந்திக்கும் தான் நான் மம்மாவோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இன்றைக்கி ரொட்டி தான் செஞ்சோம். ரொட்டிக்கு நாங்கள் எப்போவுமே செய்கிறது பச்சை புளித்தான். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை கொச்சிக்காய் மெல்லிசாக நல்லா வெட்டி கொள்ளணும். கடிச்சு கொள்ள மிச்சம் காரம் மிக்கம் பெருசாகிக்கிற சுட்டி நல்ல பெரிய தக்காளி கொண்டு கூடையாக போட்டாலும் சரி. அதோட மாசி தூள் இருந்தால் மாசி, காஞ்ச கொச்சிக்காவை சுட்டு உடச்சி போட்டுக்கொள்ளணும். உப்பு புளி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி கொள்ளணும். பிணைஞ்சி கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா பால் ஊற்றி எடுத்தால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ரொட்டிக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. இந்த பச்சை புளி அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட பேபிக்கும் நல்லா விருப்பம். அவரும் நல்லா தின்னுவார், நாங்கள் எல்லாம் நல்லா விருப்பம். கொஞ்சம் ஊறினா ரொட்டியோட ஊறினா நல்லா இருக்கும். மம்மா ரொட்டிக்கு பிணைஞ்சிட்டு இருந்தேன். மம்மாவே ரொட்டியை சுட்டெடுத்து நான் பச்சை புளியை செஞ்சுட்டு நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணோம்னு சொல்லி பார்த்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோடனே லஞ்சும் டக்குன்னு ரெடி பண்ணினா கொஞ்சம் அந்த ஃப்ரீயாக ஈக்கலும், இல்லாட்டி நாள் முழுக்க வேலை தான். திடீர் மீன் வாங்கியிருந்த. அப்போ நான் நினச்சேன் மீனை வெட்ட வரோம்னு நினச்சி பார்த்தா எல்லாம் வெட்டின மீனை எடுத்திருந்தேன். சரி க்ளீன் பண்ணுறதுக்கும் லேஸ் ஆகிடுச்சு. டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேவையான அளவு மீன் எடுத்துகிட்டு மிஞ்சத்தை சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு புளி போட்டு நல்லா ஊற வச்சேன். நல்லா இந்த உப்பு புளி ஊறினது நல்லா டேஸ்ட் வரும். அது சொல்லிட்டு நான் அதை மீனை ஒரு ஓரமாக ஊற வச்சுட்டேன். அதுக்கு மீனை ஆக்கிறதுக்கு முந்தி அரிசை கழுவி வச்சுட்டா லேசின்னு சொல்லி அரிசையும் டக்குன்னு கழுவி வைப்போம்னு பார்த்தேன். அரிசி கழுவுற தண்ணியை நான் எப்போவுமே சேர்த்து மரத்துக்கு தான் ஊற்றுவேன். மரத்துக்கு மிச்சம் நல்ல. திருகின தேங்காயிலேருந்து நான் ஒரு பொடி எடுத்து வச்சு கொண்டேன். ஏண்டா சுண்டை செய்கிறதுக்கு மிஞ்சத்தை நான் பாலை இதாக்கி மீன் கறிக்கு நான் மீனானதுக்கு கூட்டினேன். சட்டி சூடாமினத்துக்கு போகிறோம். எண்ணெயை ஊற்றி கடுகு வெடிச்சதுக்கு போகிறோம். வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கொசக்கால கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு எடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் கூட்டி வச்ச ஆணத்தை அதில் ஊற்றி நல்லா பால் கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை நல்லா போட்டு கொஞ்சம் கலந்து கொண்டுட்டு 2 கொதியில் இறக்கின மீன் ரெடி. அதே கையோடு எல்லாம் சட்டிப்பானை எல்லாம் அப்படியே ஏந்திச்சு
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது, லஞ்சுக்கு ரெடி பண்ணதுகள் எல்லாம் அதையும் அப்படியே எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அதே மீன் கறி மட்டும்தான் ஆக்கினோம். வேறொன்று செய்ய கிடைக்கலன்னு பார்க்கல தான் எட்டவத்துலேருந்து எங்கள் ஆண்டி ஒன்று கொண்டாந்து இந்த கொலகோவா கீரை கிடச்சிச்சு. அது அவங்களோட வயலில் வந்தது தான். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கு கொடுத்து என்ன செஞ்சோம், இன்றைக்கு மிஞ்சி இருந்துச்சு கொஞ்சம், அதை சுண்டி எடுத்துட்டேன். தாத்தர மகனுக்கு மாஷ்மெலோண்டா அப்படி ஒரு விருப்பம். நான் எப்பயும் அவர் வரக்குள்ள நான் வேங்கி வச்சுவேன். இந்த பையனும் அவர் பெருகரை பார்க்க வாரண்டு சொன்னேன். அப்போ நான் ஒரு சர்ப்ரைஸாக நானே செஞ்சு வைப்போம்னு சொல்லி சும்மா யூடியூப்பில் ரெசிபி செக் பண்ணேன். ஒரு ரெசிபி ஒன்று அம்புட்டுச்சு. லேசுன்னு தான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். 200 கிராம் சீனிக்கு 12 கிராம் ஜெலட்டின்னு சொல்லி எல்லாத்துக்கும் 6 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் தண்ணி. அந்த இதில் தான் நான் செஞ்சேன். மசாலாண்டு நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருந்துச்சு மாஷ்மெலோ. ஒரே பாக்ஸ் மாதிரியோ இந்த ரவுண்ட் மாதிரியோ அப்படி ஒன்றும் நான் இதாக்கல. நான் இது வேறு டிசைனுக்கு ஊற்றி பார்ப்போன்னு பார்த்தேன். நிறைய அனிமல்ஸ் மாதிரி ஊற்றும். அவருக்கு டைனோசர்ன்ற அவ்வளோ ஒரு ஆசை. அப்படி செய்வோம்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு சரியான கலரிங், இதுக்கு ப்ரஷ் அது இது தேவைப்பட்டுச்சு. எனக்கு அந்த நேரம் கலரிங் கொஞ்சம் போதும். அடுத்த பையனை இன்ஷால்லா நான் செட் பண்ணி செய்வேன். கொஞ்சம் பயமாகவும் மீந்திச்சு, சரி வருமோ தெரியா, பெரிய டிசைன் வால் போட்டுட்டு கடைசியில் சரி வரலாட்டின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட் ட்ரை தானே. அதை சுற்றி நான் சின்ன சின்ன கோழி குஞ்சு மாதிரி செஞ்சேன். பட் கோழி குஞ்சும் ஒழுங்காக வரலை, தார மாதிரி வந்துச்சு. அவருக்கு அதை கண்டோன்னே சரியான மட்டும் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டு. அதே எனக்கு செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி அவரும் என் பேபியும் சேர்ந்து ஃபுல் பாக்ஸே முடிச்சிட்டார். நாங்கள் ஒன்று தான் தின்றோம், மற்ற எல்லாமே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் பாக்ஸையுமே முடிச்சிட்டாரு. ஒரு இந்த அளவுக்கு ஒரு 30-35 மாதிரி வந்துச்சு. அதை விட கூட செய்யலும். நான் கொஞ்சம் வேறையாகவும் ஊற்றி வச்சேன் எங்களுக்கு தின்ன. சும்மா பிளேட் ஒன்றுக்கு தான் ஊற்றினேன். அதுக்கு முந்தி நாங்கள் மாஷ்மெலோ செஞ்சு போடக்குள்ள எப்பயுமே கார்ன்ஃப்ளவர் அப்புறம் ஐசிங் சுகர் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சலிச்சு தான் போடணும். ஏன்னா இந்த மாஷ்மெலோ ஒட்டுற தன்மைக்குது. சரியான மட்டும் ஸ்டிக்கி காஞ்சத்துக்கு போகிறோம் எடுக்கக்குள்ள சரியான மட்டும் ஒட்டுற. அப்போ அதை சுற்றி நாங்கள் அதை கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னே அதை ஒட்டாது. ட்ரேக்கும் தான் மாஷ்மெலோ ஊற்றினதுக்கு போகிற ஒசக்காலம் தான் கட் பண்ணுற நைஃபுக்கும் கட்டாயம் போடணும். ஐசிங் சுகர் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கணும்னு தான் அப்படி போடுறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும். வேறு ஐசிங் சுகரோ அது ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. ஐசிங் சுகர் இல்லாட்டி சீனி அரைச்சி போடலும் இனிப்பு வேணும்டா. நான் ஐசிங் சுகர் வீட்டில் இருந்துச்சு. ஐசிங் சுகர் கார்ன்ஃப்ளவர் 2ஐயும் கலந்து நான் போட்டேன். ஏன்னா இவர் தாத்தர் மகன் கொஞ்சம் இனிப்பு தின்ற, அதை சுற்றி தான் நான் அப்படி போட்டேன். அதோடு எனக்கு இந்த கொஞ்சம் கலரிங் கூட மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டுக்கு தின்னக்குள்ள கொஞ்சம் கலரிங் டேஸ்ட் ஒன்று வந்துச்சு, கொஞ்சம் கசப்பு மாதிரி. காஞ்சத்துக்கு போகிறோம் மாஷால்லான்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாயே என் பிள்ளையை தான் கொடுத்தேன். அவர் அதை தின்னுட்டு நிறைய கேட்டார். நான் அப்புறம் ஊற்றி வச்சு தலை கொடுத்தேன். ஃபஸ்ட்டு தாத்திர மகனுக்கு கொடுப்போம், அவர் தான் ஆசையாக இருந்தேன்னு சொல்லி வந்தோடனே கேட்டு எங்கே மாஷ்மெலோ எனக்கு வேங்கி வச்சான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சர்ப்ரைஸ் ஒன்றிக்கும் ஃபஸ்ட்டுக்கு பெருகாரையை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம்னு சொன்னேன். பெருகார முடிக்கிட்டேவே சரியான மட்டும் மழை ஒடிக்கொண்டு நனைஞ்சு கொண்டே வந்துட்டோம். டவுனில் தான் பெய்த்துச்சு. வந்தோடனே அவர் தலையை கூட துடைக்கல, ஓடி போய்த்து எங்கே மாஷ்மெலோ வேங்கி வச்சான்ட்ட. அதுக்கப்புறம் நான் பாக்ஸ் ஒன்று எடுத்து கையில் கொடுத்தேன். இந்த அங்கோ உங்களோட மாஷ்மெலோண்டு. அவர் கேட்டார், நீங்கள் எப்போ பேக்கெட்டில் தானே வேங்கி வைப்பீங்க, இது என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இன்றைக்கி மாஷ்மெலோ இல்லை வேறு சாமான் சொன்னேன். திறந்து பார்த்தோன்னே உள்ளுக்கு மாஷ்மெலோ. அவர் சரியான மட்டும் எக்ஸைட் ஆகினார். அதுக்கப்புறம் இந்த வேறு டிசைன்லேயும் வேறு இருக்குது தானே, அவருக்கு அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். நல்லா ஒன்று தின்றேன், இப்போ ஒன்று தின்னவான்னு சொல்லி எல்லாத்தையும் தின்று முடித்தார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்களோட ஊரில் நடந்த பெரஹரையை ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வ்ளாகில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.